அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனுடைய கடைசி பகுதியான சிறப்புகள் இதில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாத பல சிறப்புகள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதை பற்றிய விளக்கமும் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களும் அவர்கள் வாழ்க்கை துணையாக அமைய வேண்டிய நட்சத்திரங்கள், அவர்களுக்கு தொழில் அமைக்கணும்னா எந்த மாதிரி நட்சத்திரங்கள் அதையும் பார்த்து இந்த இதில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த பதிவில் அதை பற்றி தொடர்ந்து பார்க்கணும். இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா 2 ராசியில் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இது காலபுருஷனுக்கு 9ஆவது ராசி. ஓகேங்களா? அதில் முதல் பாதம் வரும். மீதி 3 பாதங்கள் பார்த்திங்கன்னா மகர ராசியில் வரும். இது காலபுருஷனுக்கு 10ஆவது ராசி. சரிங்களா? ஸோ அது 10ஆவது ராசி, இது 9ஆவது ராசி. ஆக்சுவலாக தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன? 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையோ இல்லை அவங்க இடத்துலையே அவங்க இருந்தாலோ பார்வை பலம் பெற்றாலோ இருக்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போது இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா 2 ராசிலையுமே இருக்காங்க. அதாவது தனுசு ராசிலையும் இருக்காங்க, மகர ராசிலையும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கச்ச பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இயற்கையாகவே இவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்றது இது உண்மை. இதுவே ஒரு பெரிய உதாரணம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்னா அவர்கள் கோயில் காரியங்கள்லாம் புண்ணிய காரியங்கள் நிறைய செய்வாங்கன்னு சொல்லியிருந்தோம். கும்பாபிஷேகங்கள், திருப்பணி உற்சவங்கள் அதெல்லாம் நடத்த தர்மகர்த்தாக்கள் அது மாதிரிலாம் கோயில் ரன் பண்ணவங்க, ட்ரஸ்டீஸ் இதெல்லாம் இருப்பாங்கன்னு அது இருக்கவங்களும் புண்ணியங்கள் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவோம். இவர்களுக்கு இயற்கையாகவே அந்த புண்ணியங்கள் அமைஞ்சிடும். அந்த ஒரு சிறப்பு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாத இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தோம்னா, இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜீவனத்துக்கும் தொழிலுக்கும் உணவுக்கும் பஞ்சமே இருக்காது. அந்த ஒரு சிறப்பு இவர்களுக்கு இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் அதிபதி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு காலபுருஷன் 10ஆம் இடம் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இவர்களுக்கு அந்த உத்திராட நட்சத்திரம் இந்த 10ஆவது ராசிக்கு மகர ராசியில் இருக்கிறதுனால இவர்களுக்கு தொழிலுக்கு ஒரு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அநேக பேர் 90% பேர் சொந்த தொழில் செய்கிறவங்க தான் இருப்பாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க தான் இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஒரு சிறப்பு இவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, உணவுக்கு சொன்னேன். சந்திரன் உணவுக்காரகன்னு சொல்கிறோம். மனசுக்கு, உணவுக்கு, நீர்க்கார இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ அந்த சந்திரன் இந்த மகர ராசியில் இருக்கார். சரி, இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா? ஸோ அப்படி இருக்கச்ச பார்த்தோம்னா இவர்களுக்கு உணவுக்கு பஞ்சம் இருக்காது. அது பார்த்திங்கன்னா சந்திரன் நீர் ராசியை குறிக்கும். இந்த மகர ராசி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நில ராசியை குறிக்கும். ஸோ நீர், நிலம் ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால இவர்களுக்கு தொழிலுக்கும் சரி உணவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திர பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பரம்பரை பணக்காரர்களாகவே இருப்பாங்க, செல்வந்தர்களாகவே இருப்பாங்க. அந்த ஒரு சிறப்பு இவர்களுக்கு நிறையவே இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த தொழில், அதாவது விவசாய நிலங்கள் நிறைய வச்சுருப்பாங்க. ஏக்கர் கணக்கு நிலம் வச்சு விவசாயம் செய்கிறவங்களா இருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது தொழில்கள், சேம்பர்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களாம் கூட இந்த இதில் இருப்பாங்க. அந்த சிறப்பு இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? அதை விட பெரிய சிறப்பு என்ன, இந்த உத்திராட நட்சத்திரத்தில் தான் முழுமுதற் கடவுளான கணபதி விநாயக பெருமான் அவதரித்தது பார்த்திங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரம் தாங்க. சரிங்களா? அதனால தான் இவர்கள் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். வேகம், விவேகம், வலிமை மிக்கவர்கள் எல்லாமே இவர்களுக்கு இருக்குது சொல்லலாம். அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா இது வடமொழியில் தமிழ் பெயர். வடமொழியில் பார்த்திங்கன்னா உத்ராஷாடான்னு வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பூராடத்தையும் பார்த்தோம், பூர்வாஷாடான்னு பண்ணோம். சரிங்களா? அந்த உத்ராஷாடா அப்படின்றது வடமொழி பேர். இந்த உத்ராஷாடாவில் உத்ரா அப்படின்றது பார்த்திங்கன்னா பின்பு அப்படின்றது அர்த்தம். அதேமாதிரி ஷாடா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஷாடான்றது என்ன ஒரு அர்த்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடக்க முடியாத, பணிய வைக்க முடியாதுன்றத பொருள் கூறும். அப்படி அதே அத்தகைய தன்மை வாய்ந்தவர் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் பேர்லேயே இவர்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு இவர்கள் வலிமை மிக்கவர்கள், திறமை மிக்கவர்கள், உண்மை எல்லாமே நல்லா கரெக்டாக செயல்படும் வீரர்கள் சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி யானை எப்படி ஒரு பலமிக்க இருக்கிறதே பார்த்திங்கன்னா யானை தான் பலமிக்கதாக எல்லாம் கருதப்படுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரோட சின்ன இருக்கும் பார்த்திங்கன்னா முரம் மாதிரி இருக்கும். முரம் சொல்லலாம். முரம் எதுக்கு புடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அரிசி புடைக்கிறதுக்கு, தானியங்கள்லாம் புடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்.
அப்படி நம்ம அந்த தானியங்களை புடைக்கச்ச வந்து இந்த தானியங்கள் தனியாக அதில் இருக்க தூசுலாம் தனியாக போகுது இல்லைங்களா? அத்தகைய தன்மை வந்து இந்த உத்திராட நட்சத்திரக்காரில் இருக்கும். நன்மை எது தீமை எதுன்னு தனியாக எப்படி அன்னம் பாலும் தனியாக பிரிக்குதோ அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நன்மை தீமைகளை தனியாக பிரித்து அதில் எது நன்மை அதை ஒண்டி எடுத்து அந்தளவுக்கு வந்து செயல்பட வீரர்கள் தான் இவர்கள். அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை பார்த்திங்கன்னா எதிரிகளை வந்து டைரெக்டாக போய் மோத மாட்டாங்க. மறைமுகமாக இருந்து தான் வந்து அவங்க வந்து வெற்றி கொள்வார்கள், திறமை மிக்கவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேச்சு சாதுரியம், ஏன்னா யாரையும் எதுக்கு டைரெக்டாக பகைச்சிக்க மாட்டாங்க. அத்தகைய சிறப்பு வந்து இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள்கிட்ட இருக்குது. இவர்கள் என்றைக்குமே வலிமை மிக்கவர்கள் தான் சொல்லலாம். அதே மாதிரி இவர்களுடைய அதிதேவதையாக பார்த்தோம் அப்படின்னா வந்து விஸ்வதேவர் சொல்லுவாங்க. இந்த விஸ்வதேவர் வந்து கடவுள்களெல்லாம் கடவுளாக வந்து போற்றப்படுபவர் சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்கள், நம்ம முன்னோர்களுக்கு தான் திதி தர்ப்பணம்லாம் நம்ம கொடுக்குறோம். அந்த முன்னோர்களுக்கெல்லாம் வந்து தெய்வங்களாக வந்து இவர் வந்து இந்த விஸ்வதேவர் தான் வந்து போற்றப்படுவார். நம்ம பொதுவாகவே நம்ம சிராத்தம் திதியெலாம் கொடுக்கச்சே பார்த்திங்கன்னா ஐயர்கள் சொல்லச்சே விஸ்வதேவர் சொல்லிட்டு ஒரு ஒன்று எல்லாம் இது பண்ணி போடுவாங்க. இது பண்ண தர்ப்பணம் திதி கொடுக்கச்சே வந்து செய்வாங்க, சரிங்களா? அத்தகைய அதனால் அவர் கொடுத்து தான் வந்து மற்றவர்கள் அக்னிக்கு இதுக்கெல்லாம் போய் சேருதுன்றது ஒரு தாத்பரியம். ஸோ அந்த தன்மை வாய்ந்தவர் விஸ்வதேவர். ஆக பித்ருக்களோட இதுவும் வந்து இவர்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஆசீர்வாதம் வந்து இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் வந்து இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள். ஓகேங்களா? இவ்வளோ சிறப்பு வந்து அதனால தான் இவர்கள் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்கள் அரச போகம் உள்ள வாழ்வார்கள் சொன்னோம். இதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தந்தைக்காரகன், பித்ருக்காரகன், எல்லாம் தலைமை கிரகம் எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறோம், ஆத்மகாரகனாக சொல்கிறோம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது குரு பகவான் வந்து ராஜகுரு. ஏன்னா அவர் வந்து குருக்களில் வந்து முதன்மையானவர் குரு பகவான் தான். வியாழ பகவான் தான் அவங்களுக்கு கல்விக்கு, தனத்துக்கு, குடும்பத்துக்கு, புத்திரத்துக்கு, வாக்கு இதுக்கெல்லாம் வந்து குரு பகவான் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறார். அவரும் வந்து ராஜு. அதே மாதிரி சனி பகவான் வந்து பார்த்தா நீதிமான், நீதி நேர்மை வழுவத்தை யாரும் எதுக்கும் இது பண்ண மாட்டார். எப்படி ஒரு அரசன் வந்து ஏழை பணக்காரர் பார்க்காத எல்லோருக்கும் ஒரே மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி தன்மை வாய்ந்தவர் தான் இந்த சனி பகவான். ஆக இந்த 3 கிரகங்களும் சேர்ந்த தன்மை தான் வந்து இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இருக்குது. அப்படி இருக்கச்சே வந்து இவர்கள் அரச யோகத்தோடு வாழ்வார்கள் சொல்லலாம், அரசர்களைப் போல் வாழ்வார்கள் சொல்லலாம். அத்தகைய தன்மை மிக்கவர் தான் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள். ஏழை பணக்காரர்களாக பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்குமே நன்மை செய்கிற சிறப்பு மிக்கவர்கள் தான் அவர்கள். அதில் தான் இவர்கள் நிறைய பேர் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க தான் வந்து இதில் நிறைய பேர் இதில் சேர்ப்பாங்க, சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள் எது, வாழ்க்கை துணை எந்த நட்சத்திரங்கள் அமைஞ்சால் வெற்றி தரும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள், அதாவது நண்பர்கள் இவங்க எந்த நட்சத்திரத்தில் இருந்தால், இல்லை வாழ்க்கை துணை எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்களுக்கு வெற்றி நிறைய கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவோணம், அஸ்தம், ரோகிணி இந்த நட்சத்திரம் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாதி, சதயம், திருவாதிரை இது இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து அஸ்வினி, மகம், மூலம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரத்தில் வந்து இருக்கிற நண்பர்கள் இதில் ஒருத்தர் வந்து வாழ்க்கை துணை அமைஞ்சாங்க அப்படின்னா இவர்கள் என்றைக்குமே வெற்றி தாங்க. அதே மாதிரி இவர்கள் வாழ்க்கை துணையாக சேர்க்கக்கூடாத நட்சத்திரங்கள் எதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களோட ஜென்ம நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், குருவோட நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லேருந்து இல்லாமல் இருக்கிறது இவர்களுக்கு நன்மையை தருவாங்க. இதில் இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு சுபீட்சமாக இருக்காது, பிரிவினைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இவர்கள் தொழில்கள், அதாவது வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குகிறாங்க, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், இல்லை டாக்குமெண்ட் எதாவது சைன் பண்ணுறாங்க, ஒப்பந்தங்கள் எதாவது சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சதயம், திருவாதிரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இது அது சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து இவர்கள் வந்து சேர்ந்தெடுத்து செய்தாங்க அப்படின்னா வந்து அந்த தொழில் வந்து வெற்றிகரமாகும், பன்மடங்கு உயரும் அவர்களுக்கு. அதே மாதிரி இவர்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், தொழில்கள் அதுமாதிரி தொடங்குறாங்க அப்படின்னா வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் இவர்கள் எந்த மாதிரி தொழில்கள் சொல்லுவாங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அதை மாதிரி இது செய்யலாம், கட்டுமான தொழில்கள் செய்கிறது, அதுக்கு கனரக வாகனங்கள்லாம் தயாரிக்க அந்த மாதிரி இதில் செய்கிறது.
அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவர்கள் இன்ஸ்டியூஷன் சென்டர்ஸ், அதாவது தொழில் கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, கல்வி நிறுவனங்கள் செய்யலாம். டியூஷன் சென்டர்ஸ் வைக்கலாம். ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வைக்கலாம். அதேமாதிரி ஆடை ஆபரணங்கள் இது மாதிரி வைக்கலாம். ஸ்வீட்ஸு இது மாதிரி ஹாஸ்டல்ஸு இதை மாதிரிலாம் வைக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தொழில்கள் எது செய்தாலும் இவர்களுக்கு பரம்பரை தொழில் செய்து மேலும் மேற்கு வெற்றிகள் தரும் நம்ம சொன்னோம். இந்த தொழில்களுக்கு ஏற்ற நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் செய்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்றைக்குமே வெற்றி தாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இவர்கள் வழிபட வேண்டிய நோய்கள் இருக்கணும். இவருக்கு வர நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், ரத்த கொதிப்பு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நரம்பு பிரச்சனை, மெயினாக வந்து முதுகு பேக் பெயின் வரும். முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு. மூட்டு வலிகள் வரும். சுகர் இந்த மாதிரி வரத்துக்கு, அப்புறம் வந்து கொப்பளங்கள் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை, பீரியட்ஸ் இஷ்யூஸு, சளி தொல்லைகள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படி பார்த்தோன்னா சிவபெருமான் பொதுவாகவே சொன்னோம். குற்றாலீஸ்வரர், திருக்குற்றாலம் இருக்கு இல்லைங்களா, அந்த குற்றாலீஸ்வரரை வணங்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னையில் கோயம்பேட்டில் இருக்குது குற்றாலீஸ்வரன் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு பெரும் சிறப்பு வாய்ந்த கோயில். அதுவும் இங்கே போய் வணங்குறது சிறப்பு. இந்த இடத்த வந்து பார்த்தா கோயம்பேட்டில் வந்து குசலாபுரம் அப்படின்வாங்க. இது வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ராமரோட புத்திரர்களான லவன் குசன் வந்து வனவாசத்தில் தான் சீதையோட பிறக்கிறாங்க இல்லையா, அவர்கள் பிறந்த இடம் வந்து இந்த லவகுசம், இந்த பிறந்த இடம் தான் இதை குசலாபுரம் அப்படின்னு நம்ம வச்சுருக்காங்க. அதே மாதிரி இல்லாத இந்த இடத்துல சிவபெருமான் வந்து அவர்களுக்கு காட்சி தந்த அருள் புரிந்ததுனால இதை வந்து உங்களுக்கு குற்றாலீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கு. சரிங்களா? இந்த ஈஸ்வரன் போய் வணங்குறது இவருக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் நிறைய தரும். அதே மாதிரி குற்றாலத்தில் வந்து அந்த குற்றாலநாதர் கோயில் இருக்குது இல்லைங்களா, அந்த குகை கோயில், அதுக்கான சிறப்பு என்னன்றதை இந்த இதுக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த சிவபெருமானுக்கு திருமணம் கல்யாணம் வைபவம் நடக்கும்போது எல்லாரும் தேவர்கள் முனிவர்களும் ஒரே இடமா வரைச்சே வந்து இது வந்து பூமி வந்து ஒரு சைடாக வந்து சாயுது. அப்போது சிவபெருமான் வந்து அகத்திய முனிவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து தெற்கு பக்கம் போயிட்டு அதை சமநிலைப்படுத்த சொல்வார். அப்படி போய் அவர் தெற்கு பக்கம் போய் சமநிலைப்படுத்தும் போது அவர் இமயமலை வந்து அடைச்சே வந்து பூமி வந்து சமநிலைக்கு பெறும். அங்கே சமநிலையில் இருக்குச்சு. அங்கே வந்து பக்கத்தில் தான் குற்றால அருவி இருக்கு இல்லையா, அங்கே வந்து குற்றாலநாதர் கோயில் இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் வந்து ஒரு குகை கோயில் வந்து மகாவிஷ்ணு வந்து விஸ்வரூபத்தோட தரிசனங்கள் கொடுத்துருக்கார். ஸோ அந்த கோயிலில் வந்து இவர் வந்து அகத்திய முனிவர் வந்து அவரை வழிபடுறதுக்காக வருவார். அவர் அங்கே வரைச்ச வந்து வைஷ்ணவர்கள் வந்து இவர் வந்து சிவனோட பக்தர், இவர் வந்து நாங்கள் உள்ளே சேர்க்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு இவர் வந்து அவர் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இவர் கவலைப்பட்டு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து அவர் ஆலோசனைப்படி என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக வந்து திருமண் பூசிக்கிறார். உடம்புல பன்னீர் திருமண் பூசிட்டு அந்த இதில் வந்து அங்கே போகிறார். அங்கே போச்சு வந்து அவர்கள் வந்து இவர் பெருமாவோட பக்தர் சொல்லி உள்ளே விட்டுறாங்க. அவர் உள்ளே விட்டோடனே உள்ளே போயிட்டு பெருமாள் தரிசனம் செய்யிச்சு. பெருமாள் மனம் முருகி அப்படியே வந்து குறுகிய சிவலிங்கமாக மாறிடுறாரு. அந்த குறுகிய சிவலிங்கம் மாறிட்டதுனால அங்கேருந்து அங்கே பலா மரம் வந்து பார்த்திங்கன்னா குறும்பலவாக குறுகிடுது. அதை குறுகினோடனே இந்த வைஷ்ணவர்களுக்கு வந்து அந்த இவரை பார்த்து பயந்துட்டு யார் தெரியாது இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்போதுலேருந்து அந்த இடத்துல வந்து அவர் குறுகிய சிவலிங்கம் வரத்துக்கான காரணம் வந்து இது. அது மட்டும் இல்லை, மும்மூர்த்திகளும் அந்த ஊரில் இருக்காங்கன்னு அந்த ஒரு சிறப்பு வந்து அந்த குற்றாலத்தில் இருக்குது. ஸோ குற்றாலம் போகிறவர் இந்த குற்றாலீஸ்வரர் வணங்கி வர்றது வந்து மேலும் சிறப்பு. பர்டிகுலர் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இங்கே போய் வணங்குறது வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றிகள் தருங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த உத்திராட நட்சத்திரோட சிறப்புகள் இந்த பதிவில் நான் பார்த்தோம். இதோட இந்த பதிவு முடியுது. மேலும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் என்றைக்குமே வந்து அரசனை போய் வாழ்வார்கள் என்பது எந்தவித ஐயமில்லை என்று சொல்லி இந்த தலைப்பை இதோடு முடிக்கிறோம். அடுத்த பகுதியில் வேறொரு நட்சத்திரத்தை பற்றி